ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் 668வது நாமாவளியாக ஓம் மகா யசசே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பெரும் புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் பெரும் சக்தி வடிவம் உடையவர். அந்த இறைவன் எப்படி இருக்கார், அவருடைய தன்மை என்ன அப்படியெல்லாம் பார்த்தோம். அவர் புகழ்ச்சியை கடந்த போகமாக இருக்கக்கூடியவர். எல்லா உயிருக்குள்ளும் இருந்து எல்லா ஆற்றலையும் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் எந்த புகழ்ச்சியும் விரும்ப மாட்டார், புகழுக்கு அடிபணிய மாட்டார். அப்போ இந்த புகழ் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஜீவாத்மாக்களுக்கு தான் இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி இந்த வேறுபாடு எல்லாம் தெரியும். அப்போ இந்த ஜீவாத்மா அந்த இறைவனை புகழ புகழ என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவனுடைய வினைகள் எல்லாம் தானாக விலகும். அதனால தான் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய செயலையெல்லாம் அடியார்கள் செய்திருக்கா. ஏன் அடியார்கள் இறைவன் மீது அவ்வளவு பாடல்கள் எல்லாம் பாடுறா அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாடலிலும் அவருடைய உள்ளம் உருகி அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த வினைகளெல்லாம் விலகிடும். அப்போ அந்த மனம் இலகி மனம் உருகுவதற்கு இறைவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுறது, இறைவனுடைய அந்த சிந்தனையே இறைவனுடைய புகழ சொல்கிறது தான். அதனால தான் அருணாச்சல சுவாமிகள் கிட்ட முருகப்பெருமானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பன எனக்கு அருள்கை மறவேனே அப்படின்னுவார். அப்படி இறைவனே சொல்லு அப்படின்னாராம். எதை அப்படின்னா உயர்ந்த திருப்புகழை, எதை வைத்து இறைவனுடைய உருவங்களை எல்லாம் வைத்து அந்த புகழை பாடணும். அப்படி அந்த புகழை பாடும் பொழுது இறைவன் அந்த தன்மையை நமக்கு கொடுத்துருவார். அதனால்தான் உயிர்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னா எல்லா விதமான புகழோடு வாழ்க்கை தேவை. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த உடம்புக்கு தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுக்குறோம். எல்லா விதமான ஐம்புலன்களுக்கும் உணவை கொடுக்குறோம், இந்த உடம்புக்கு எல்லா விதமான சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இறைவன் நமக்கு இந்த உடம்பை மட்டும் கொடுக்கல, உயிரையும் கொடுத்துருக்கார். அப்போ அந்த உயிருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா வள்ளுவ பெருந்தகழாக சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்ல ஊதியமில்லை உயிர்க்கு. அப்போ இந்த ஜீவன் வாழும் வரையிலும் என்ன தேவைன்னா அந்த உயிருக்கு என்ன செய்யணும்னா ஈதல், 4 பேருக்கு கொடுத்து வாழணும், புகழோடு வாழணும். தர்மத்தின்படி வாழும் பொழுது தான் அந்த புகழானது கிடைக்கும். அந்த தர்மத்தை போதிப்பதற்கும் அந்த தர்மத்தை நாம் கடைபிடிப்பதற்கும் ஆதார கொம்பே இறைவன் தான். அப்போ அவருடைய திருவடி அடையும் பொழுது தான் நமக்கு அந்த இறைத்தன்மையால் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அதனால தான் அவருடைய புகழை அழகாக பாடுறார். உழலும் விருப்புடன் ஓதும் பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியா முன் உன் கமல பதம் நாடி உருகி உளத்து அமுதூர உனது திருப்புகழ் ஓத அருள்வாயே அப்படின்னு அழகாக கேட்பார். அப்போ இறைவனுடைய புகழை பாட பாட நமக்கு எல்லா பாக்கியமும் எல்லா உயிருக்கும் கிடைச்சிடும். அப்போ இறைவன் எந்த தன்மையோடு இருக்கார் அப்படின்னா பெரும் புகழை உடையவராக இருக்கார். அப்போ அவரை நம்ம நாடும்பொழுது நமக்கு அந்த பாக்கியம் தானாக சித்திக்கும். அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் மகா யசசே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.